ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிட்டத்தட்ட 11 வருடங்களாக இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது உயர்த்தப்படாமலே இருக்குது. இப்போது இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த பென்ஷன் அமௌண்ட் அப்படிங்கிறது 1000லேருந்து 2500 உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவலானது பரவிக்கிட்டு இருக்கு. இந்த தகவல் அப்படிங்கிறது இதன் அடிப்படையில் தான் வெளிவந்திருக்கு. அது என்னன்னா, வர்ற அக்டோபர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட் மூலமா, அதாவது அறக்காவலர் குழு, இந்த குழு மூலமா இபிஎஃப் சம்பந்தமான முக்கியமான மீட்டிங் பெங்களூர்ல நடக்க போகுது. சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறக்காவலர் குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட போகிற 2 முக்கியமான விஷயம், ஒன்று இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்களோட பென்ஷன் உயர்வு சம்பந்தமாகவும், 2வது விஷயம் இபிஎஃப் பணத்தை ஏடிஎம் மூலமாக எடுக்கிறதுக்கான விவாதமும் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங் சம்பந்தமாக இப்படி ஒரு தகவலானது வெளிவந்திருக்கு. இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுற விஷயம், அதாவது 11 வருடங்களாக உயர்த்தப்படாமல் இருக்கிற இந்த இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் சம்பந்தமாக தான் இருக்குது. ஸோ பெங்களூரில் நடக்க போகிற இந்த சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய அறக்காவலர் குழு கூட்டத்தில் இபிஎஸ் 95 பென்ஷன் சம்பந்தமாக ஏதாவது ஒரு தகவல் வரும் அப்படின்னு இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ சம்பந்தமான அறக்காவலர் குழு கூட்டம் பெங்களூரில் யார் தலைமையில் நடக்குதுன்னா, அதாவது மத்திய தொழிலாளர் துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் தான் நடக்க போகுது. தீபாவளிக்கு முன்னாடி இது சம்பந்தமாக ஏதாவது அப்டேட் கிடைச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு தீபாவளி போனஸாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.